அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு வெட்னரி யூனிவர்சிட்டி பார்த்திங்க அப்படின்னா வெட்னரி சயின்ஸ்க்கான ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொஃபஷனல் ரேங்க் லிஸ்ட் அது பிவிஎஸ்சி அண்டு ஏஹெச் ரெண்டுத்துக்குமே. இதில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அகாடமிக்கு பார்த்திங்கன்னா வால்யூம் 1 வால்யூம் 2ன்னு. வால்யூம் 1ல் பார்த்திங்கன்னா 200 to 170 கட் ஆஃப் இருக்கக்கூடிய கேண்டிடேட் லிஸ்ட்டும், வால்யூம் 2வில் பார்த்திங்கன்னா 170க்கு கீழே இருக்கக்கூடிய கட் ஆஃப் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வெக்கேஷனல் கொடுத்துருக்காங்க. 7.5 ரிசர்வேஷனில் பார்த்தீங்கன்னா அகாடமிக்கு வெக்கேஷனல் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்பெஷல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேனு, அதுக்கடுத்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனு, ஸ்போர்ட்ஸ் பாய்ஸு, ஸ்போர்ட்ஸ் கேர்ள்ஸ் அவங்களுக்கும் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. பிடெக்கில் அகாடமிக் கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து 7.5 ரிசர்வேஷனில் அகாடமிக் இது கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் கேட்டகரி சில்ட்ரன்ஸ் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேனு, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், அதுக்கடுத்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணி கேண்டிடேட் வந்து உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கடுத்து நோட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த ரேங்க் லிஸ்ட் இஸ் ப்ரொஃபஷனல் அண்ட் சப்ஜெக்ட் டு சேஞ்ச் ஆஃப்டர் வெரிஃபிகேஷன் ஆஃப் தி ஃபாலோவிங் ஒரிஜினல் சர்டிஃபிகேட். சரிங்களா, நீங்கள் ஒரு சில சர்டிஃபிகேட் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பீங்க. அதன் அடிப்படையில் அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து அதை ஃபைனல் பண்ணுறதும் ரிவைஸ் பண்ணுறதும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் இல்லாத சர்டிஃபிகேட் கூட இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இந்த ப்ரிஸ்கிரிப்டு ஃபார்மேட் அனெக்சர் 1ல் கொடுத்துருக்க மாதிரி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வித் எ மென்ஷன் ஆஃப் நேட்டிவ் தமிழ்நாடு பர்த் இஷ்யூடு பை த காம்பிடென்ட் அத்தாரிட்டி. அதுக்கடுத்து போனோஃபைட் சர்டிஃபிகேட், ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி இன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஃப்ரம் 6th to 12th ஸ்டாண்டர்ட். சரிங்களா, duly signed by headmaster and district CO or verification by the director of school education. நீங்கள் வந்து ஹெச்எம்கிட்ட வந்து சைன் வாங்கியிருக்கணும். ப்ளஸ்ஸு டிஓடி வந்து என்ன பண்ணியிருக்கணும், சைன் வாங்கியிருக்கணும். டிஓடி இல்லை அப்படின்னா டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனில் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும், சைன் வாங்கியிருக்கணும். ஸோ போனோஃபைடு வந்து 7.5ல் கொடுத்துருந்தீங்க அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குனா நீங்கள் 6th to 12th ஸ்டாண்டர்ட் படித்தது கொடுக்கணும். அதுக்கடுத்து பர்மனெண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்கு சொல்லியிருக்காங்க ப்ரெஸ்கிரைப்டு ஃபார்மேட்டில். அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க. ஹெச்எஸ்சி அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கான ஈக்குவலண்ட் மார்க் ஷீட், நீங்கள் ஹெச்எஸ்சிக்கான மார்க் ஷீட் எல்லாமே இப்போ வந்து கொடுக்குறாங்க. 1ஆம் தேதியிலேருந்தே கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து ப்ரூஃப் ஃபார் நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் இன் ஹெச்எஸ்சி எக்ஸாமினேஷன். சப்போஸ் நீங்கள் வந்து 2 பரீட்சை இந்த மாதிரி எழுதியிருந்தீங்க அப்படின்னா அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் இது எல்லாமே. அதுக்கடுத்து சர்டிஃபிகேட் ஆஃப் ஈக்குவலண்ட் மார்க் செக்யூர்டு பை கேண்டிடேட் இஷ்யூடு பை த காம்பிடென்ட் அத்தாரிட்டி அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டி. அந்த ஈக்குவலண்ட் இது கேட்குறாங்க. ப்ரூஃப் ஆஃப் ஸ்பெஷல் கேட்டகரி, நீங்கள் ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரியில் கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் வந்து கொடுக்கணும். பிடபிள்யூடி இந்த மாதிரி கேண்டிடேட் அப்படின்னா அது என்ன ரீசன் எதுக்கான அப்படின்னு. அதுக்கடுத்து டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இது எல்லாமே கேட்குறாங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சிங்க, ரெடி பண்ணி வச்சிங்க. அந்த இதுக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் அந்த ரிவைஸ்டு ரேங்க் லிஸ்ட் இதை மாதிரி கூட என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க. ஸோ இது பற்றின அடுத்தடுத்த அப்டேட் வந்துச்சுன்னா நம்ம அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.